விஜயநகர சாம்ராஜ்யத்தை இளவரசரான விஜயவர்மன் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. ராஜமாதா அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. விஜயா, இந்த ராஜ்யத்துக்கு ஒரு மகாராணி வேணுப்பா. பக்கத்து ராஜ்யத்துல இருந்து நிறைய சம்பந்தம் வருது. உனக்காக அழகான இளவரசிகளோட படங்களை கொண்டு வந்திருக்கேன், பாரு. அம்மா, இந்த ஓவியங்கள்ல அழகு தெரியுது, ஆனா மனசு தெரியல. ராணிங்கிறவ அழகான பொம்மை இல்லம்மா. ராஜ்யத்துக்கு தாயாவும் எனக்கு துணையாவும் இருக்கணும். ஆனா ராஜமாதா அடம் பிடிச்ச ஒரு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. எல்லா நாட்டு இளவரசிகளும் வந்தாங்க. மகாராஜா, என்னுடைய அழக பத்தி 7 ராஜ்யத்தோட கவிஞர்கள் கவிதை எழுதியிருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கு தான் பெருமை. இளவரசியே, ஒரு கேள்வி. ராஜ்யத்துல பஞ்சம் வந்தா ராணியா நீங்க என்ன செய்வீங்க? பஞ்சமா? அது அது வந்து அத பத்தி மந்திரியார் பார்த்து பாரு இல்லையா? ராணி அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? மகாராஜா, எங்க அப்பா வரதட்சணையா 1000 யானைகளையும் 10,000 பொற்காசுகளையும் கொடுப்பாரு. இதை விட நல்ல சம்பந்தம் உங்களுக்கு வேற கிடைக்காது. பாத்தியாமா, ஒருத்தங்களுக்கு அழகு தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல, இன்னொருத்தங்களுக்கு பணத்தை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்ல. இதுல இந்த ராஜ்யத்து மக்களுக்கு தாயாக போறது யாருமா? ஆனா அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? நீ விரும்புற பொண்ணு எங்க கிடைப்பா? அம்மா, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. கிரீடத்தோட போனா எல்லாரும் நடிப்பாங்க. சாதாரண மனிதனா போனாதான் எல்லார் கூடவும் பழக முடியும். நான் வேட்டைக்கு போறதா சொல்லிட்டு நாட்டை சுத்தி பார்த்துட்டு வரேன். அடுத்த நாள் மகாராஜா ஒரு சாதாரண மனுஷனோட வேஷத்துல குதிரையில கிளம்பினாரு. போற வழியில சோனு மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஒரு இடத்துல குதிரை தள்ளி விட்டதுல கீழே விழுந்து மகாராஜா காலு சுளுக்கிடுச்சு. அப்பா, காலை அசைக்க கூட முடியலையே. இந்த காட்டுல யார் எனக்கு உதவுவாங்க? அப்ப தூரத்துல ஒரு குடிசையில சின்ன விளக்கோட வெளிச்சம் தெரிஞ்சு மகாராஜா எழுந்திருச்சு கஷ்டப்பட்டு நடந்து அங்க போனாரு. அப்ப உள்ள இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. யாரு? எந்த நேரத்துல யார் வந்திருக்கிறது? அம்மா, நான் வழி தவறிய வழி போக்கேன். குதிரையில இருந்து கீழே விழுந்து கால்ல அடிபட்டிருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும். ஐயோ, சரி உள்ள வாங்க. அப்பா, யாரோ வந்திருக்காங்க. காலுக்கு அடிபட்டிருக்கு போல. சுடுதண்ணி வச்சு கொண்டு வாங்க. அந்த மருந்தையும் கொண்டு வாங்க. அந்த பொண்ணோட பேரு ஜோதி. பிறப்புலயே அந்த பொண்ணு குருடு. அவங்க அப்பா வைத்தியரான தர்மையா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா அவளுடைய வேலைகளை எல்லாத்தையும் அவளே செஞ்சப்பா. அம்மா, உனக்கு கண்ணு? ஆமாங்க ஐயா, எனக்கு கண் பார்வை இல்ல. பிறப்புல இருந்தே நான் குருடுதான். ஆனா கவலைப்படாதீங்க, எனக்கு நல்லாவே கட்டு தெரியும். நான் அப்பா கிட்ட கத்துக்கிட்டேன். என்னுடைய கைகளுக்கு கண்ணு இருக்குங்க ஐயா. இங்க பாருங்க, எலும்பு முறியல, சுளுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஒரு வாரம் அசைக்காம இருந்தா சரியா போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்லயே நீங்க இருக்கலாம். மகாராஜா அந்த குடிசையில தங்கினாரு. ஜோதியோட பேச்சு, அவருடைய பழக்க வழக்கம் அவருக்கு பிடிச்சு போச்சு. ஒரு நாள் ஒரு வியாபாரி மருந்து கேட்டு அங்க வந்தாரு. பாருங்க தர்மையா, உங்க மருந்து அமிர்தமுங்க. இந்த தடவை 10 மடங்கு அதிகமா வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பக்கத்து ஊர்லயும் விற்க போறேங்க. அப்பா, இவருக்கு மருந்து கொடுக்க வேண்டாம். ஏமா, ஏன் திடீர்னு அப்படி சொல்ற? ஐயா, நீங்க இனிக்க தான் பேசுறீங்க. ஆனா உங்க பேச்சுல நேர்மை இல்ல. இந்த மருந்து எங்க அப்பா ஏழைகளுக்காக இலவசமா கொடுக்கறது. ஆனா இத வாங்கிட்டு போய் நீங்க 10 ரூபாய்க்கு விக்கிறீங்க. மனுஷனுடைய பார்வை பொய் சொல்லலாம், ஆனா குரல் பொய் சொல்லாதுங்க ஐயா. அது வந்து சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஜோதி, அவனுடைய வஞ்சகம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயா, கண்ணு இருக்கிறவங்க முகத்தை பார்த்து ஏமாந்துடுவாங்க. ஆனா எனக்கு தான் அந்த பயமே இல்லையே. நான் கேக்குறது குரல்ல இருக்கிற உண்மையும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற மனசையும். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. தர்மையா, எனக்கு முட்டி வலி அதிகமா இருக்குப்பா. மருந்து எனக்கு வேணும் தான், ஆனா என்கிட்ட காசு தான் இல்ல. அம்மா, எதுக்கு பணத்தை பத்தி பேசுறீங்க? வாங்க, இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. முதல்ல கஞ்சியை சாப்பிடுங்க. மருந்து சாப்பிடணும்னா கஞ்சி சாப்பிடணும்ல. கஞ்சி சாப்பிடாம மருந்து போடக்கூடாது. ஜோதி, உனக்கு கண்ணு தெரியாதுன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியற எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுமா. எனக்குள்ள இருக்கிற பசி உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? ஐயோ பாட்டி, உங்க குரல்ல ஒரு நடுக்கமும் ஒரு அசதியும் இருக்கு. அந்த அசதி சொல்லுச்சு உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு. இவன் நடக்கிற சத்தத்துல மனிதர்களை தெரிஞ்சுக்கிறா, குரலை வச்சு மனச தெரிஞ்சுக்கிறா, நடுக்கத்துல பசிய தெரிஞ்சுக்கிறா. என்னுடைய மாளிகையை விட இந்த குடிசையில அதிக வெளிச்சம் இருக்கு. இப்படியே ஒரு வாரமும் போச்சு. ராஜாவும் குணமாயிட்டாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரு ஜோதி கிட்ட, ஜோதி,
ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். உனக்கு கண்ணு இல்லைன்னு நீ வருத்தப்பட்டதில்லையா? எதுக்குங்க ஐயா தெரியாது? கடவுள் எனக்கு கண் பார்வையை கொடுக்கல, ஆனா கேக்குற சக்தியை கொடுத்திருக்காரே. மழை பெய்யும் போது மண் வாசத்தோட அழகு எனக்கு தெரியும். பறவைங்களோட சத்தத்துல சூரிய உதயத்தோட அழகு தெரியும். மனுஷங்க பேசுறத வச்சு அவங்க மனசை நான் படிப்பேன். கண் பார்வை இருந்து இதெல்லாம் பார்க்க முடியாதவங்க தான் உண்மையான குருடங்க. விஜயன் அவனுடைய மனசுக்குள்ள, இளவரசிகளோட ஓவியங்கள்ல தேடின அழகு இந்த குடிசையில இருக்கு. இவளோட கண்கள்ல ஒளி இல்லைன்னாலும் வார்த்தைகள்ல சூரியன் இருக்கான். ராஜா அவர் யாருன்னு சொல்லி தர்மையா கிட்ட ஜோதியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொன்னாரு. தர்மையா அவர்களே, நான் தான் இந்த ராஜ்யத்தோட அரசன். உங்களுடைய மகளை திருமணம் செய்ய விருப்பப்படுறேன். மகாராஜா, நீங்களா? மன்னிச்சிடுங்க, குடிசையில தங்க வச்சிட்டோம். ஆனா அரசே, என் பொண்ணுக்கு கண்கள் இல்ல. ராணி ஆகிற அதிர்ஷ்டமெல்லாம் இவளுக்கு இல்ல அரசே. மகாராஜா, நீங்க சொன்னதுக்கு நன்றி. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது என் மேல பரிதாபப்பட்டு எடுத்த முடிவா? பரிதாபத்துல கட்டுன வீட்டோட அஸ்திவாரம் பலமா இருக்காது. ஜோதி, இது பரிதாபம் அல்ல, மரியாதை. 100 இளவரசிகள் என்னுடைய கிரீடத்தை நேசிக்கிறாங்க. ஆனா நீ என்ன ராஜாவா பார்க்காம மனுஷனா பார்த்த. எனக்கு தேவை பார்க்கிற கண்கள் இல்ல ஜோதி, உணரக்கூடிய இதயம். அது உன்கிட்ட இருக்கு. பிரபு, இன்னொரு சந்தேகம். அந்தப்புறம் எனக்கு புதிய லோகம். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன மட்டமா நினைப்பாங்க, என்ன பார்த்து சிரிப்பாங்க. அப்போ நீங்க எனக்காக நிப்பீங்களா? இல்ல இந்த உலகத்தோட பேச்சு கேட்டு என்ன தள்ளி வைக்க மாட்டீங்கல்ல? ஜோதி, உலகம் சிரிச்சா சிரிக்கட்டும். அப்படி சிரிக்கிறவங்களுக்கு எதை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அதுதான் இந்த ராஜ்யத்தோட புதையலை. இந்த கைய பிடிச்சுக்கிட்டா கடைசி வரைக்கும் விட மாட்டேன். இது என் வாக்கு. அம்மா ஜோதி, நீ பிறந்ததுல இருந்து உன் கண்ணை நினைச்சு நான் கவலைப்பட்டேன். உனக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு பல நாள் தூங்காம இருந்தேன். ஆனா மகாராஜாவே உன் குணத்தை தேடி வந்திருக்காருன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மகாராஜா ஜோதிய சபைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. ஆனா அவளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. விஜயா, என்ன இது? எத்தனையோ இளவரசிகள் இருக்கும்போது கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க. மகாராணி இந்த ராஜ்யத்துக்கு கண்ணா இருக்கணும். இந்த பொண்ணுக்கே கண்ணு இல்லையா? ஆமா மகாராஜா, பக்கத்து நாட்டு ராஜ்யங்கள் நம்மள பார்த்து சிரிக்கும். விஜயநகர ராணிக்கு கண் பார்வை இல்லைன்னா நமக்கு எவ்வளவு அவமானம் சொல்லுங்க. அம்மா, சபையோர்களே, ஜோதிக்கு கண்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க எல்லாரையும் விட அவளால நல்லா பார்க்க முடியும். 1 மாதம் அவகாசம் கொடுங்க. அவளுடைய தகுதியை அவ நிரூபிச்சு காட்டுவா. சரிப்பா, இன்னும் 1 மாசம். அவ ராணி ஆகிறதுக்கு அவளுக்கு தகுதி இருக்குன்னு அவ நிரூபிக்கலனா உன்னுடைய ஆசைய விட்டுடு. ஜோதி அறையில தனியா இருக்கும்போது ராஜமாதா நேர்ல வந்து பேசினாங்க. இங்க பாருமா, உன் மனச காயப்படுத்த இப்படி நான் சொல்லல. என் புள்ள ரொம்ப நல்லவன். அவனுக்கு பரிதாபப்பட மட்டும்தான் தெரியும். உன் மேல இருக்கிறது பாசமோ அன்போ காதலோ இல்ல பரிதாபமோ எனக்கு தெரியாது. ராணிங்கிற பதவி பூ மெத்த இல்லம்மா, அது முள் கிரீடம். உன்னால அந்த சுமைய சுமக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா, உங்க பேச்சுல கோபம் தெரியுது. ஆனா உங்க மனசுக்குள்ள உங்க புள்ள மேல இருக்கிற பாசம் தெரியுது. நீங்க சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு, பிறந்ததுல இருந்தே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை என்னோடது. இருட்ட பார்த்து பயப்படாதவங்க இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. 30 நாள் நீங்களே பாருங்க. அதுக்கப்புறமும் எனக்கு மகாராணியாக தகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த கோட்டையை விட்டுட்டே போயிடுறேன். இது நான் கொடுக்கிற வாக்கு. இந்த பொண்ணோட பேச்சுல ஏதோ ஒரு கம்பீரம் இருக்கு. கண்ணுல பார்வை இல்லைனாலும் குரல் ரொம்ப நல்லா இருக்கு. ஜோதி அந்த புறத்துல இருந்தா. பணிப்பெண்கள் அவளை மட்டமா தான் பார்த்தாங்க. பாத்தியா, இவங்க ராணியாமா. கண்ணில்லாத குருட்டு பொண்ணு நமக்கு ராணியா? மெதுவா பேசுடி, கேட்டுட்டு போகுது. கேட்டா என்ன ஆயிட போகுது? யாருக்கிட்ட போய் சொல்ல போறாங்க? நாம யாருன்னு கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது. கேட்டா கேக்கட்டும். லக்ஷ்மி, பார்வதி, குடிக்க தண்ணி கொண்டு வரீங்களா? எங்க பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எங்க பேரு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. லக்ஷ்மி, நீ கால்ல போட்டிருக்கிற கொலுசுல இடது கால கொலுசு சத்தம் அதிகமா கேக்கும். பார்வதி, நீ பேசுறதுக்கு முன்னாடி சின்னதா இரும்புவ. இந்த 3 நாள்ல இந்த அந்தப்புறத்துல 18 பேரோட காலடி சத்தம் எனக்கு நல்லா தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு காதால கேளுங்க. உலகம் இன்னும் அழகா இருக்கும். ஐயோ, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களை பத்தி ஏதோ நாங்க தெரியாம பேசிட்டோம். பரவாயில்ல பார்வதி, புது ஆட்களை பார்த்து சந்தேகப்படுறது சாதாரண விஷயம்தான். ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க,
உங்க பேச்சு என் காதுல விழுந்துரும்னு நீங்க பயப்படக்கூடாது. உங்க கஷ்டம் என் காதுல விழுந்துரும் அப்படின்னு நீங்க சந்தோஷப்படணும். ஜோதியோட நல்ல மனசு அந்த அந்தப்புறத்துல இருக்கிற எல்லாருக்கும் மெதுவா புரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராத்திரி ஜோதியோட காதுல யாரோ ரகசியமா பேசுறது கேட்டுச்சு. அமாவாசை அன்னைக்கு இரவு விருந்துல ராஜாவுக்கு விஷத்தை கலக்கணும். பக்கத்து நாட்டு ராஜா நமக்கு நிறைய தங்கம் தருவாரு. ஜாக்கிரதடா, யாராவது கேட்டுட போறாங்க. இந்த நேரத்துல தோட்டத்துக்கு யார் வர போறாங்க? அந்த குருட்டு பொண்ணை தவிர அங்க யாரும் இல்லையே. அவளுக்கு எங்கடா தெரிய போகுது? ஜோதி சத்தம் போடாம இத கேட்டா. அந்த குரல் யாரோடதுன்னு அவளுக்கு தெளிவாவே புரிஞ்சுது. இந்த குரல் சபையில என்ன கிண்டல் பண்ண தளபதி வீரபத்ரனுடையது இல்லையா? இது ராஜ துரோகம். ஆனா நான் இப்ப போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே. குருட்டு பொண்ணு தெரியாம சொல்றான்னு சொல்லுவாங்க. சாட்சியோட நான் இத பிடிச்சாகணும். அடுத்த நாள் ஜோதி பணிப்பெண் லக்ஷ்மிய வர சொன்னா. லக்ஷ்மி, உன் மேல இருக்கிற நம்பிக்கையில கேக்குறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லு. தளபதி வீரபத்ரனுடைய கூட்டத்துல ஒரு காலை எடுத்துக்கிட்டு நடக்கிற சிப்பாய் யாரு? அப்படி நடக்கிறவன் இங்க ஒருத்தன் தான் இருக்கான். அவன் பேரு பீம. அவன் தான் தளபதி கூடவே இருப்பான். 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்து ராஜ்யத்தோட ஆளோட அவன் பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேம்மா. பக்கத்து ராஜ்யத்தோட ஆளோட எல்லாம் சரிப்பட்டு வருது. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு இவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கறேன். அமாவாசை ராத்திரி அன்னைக்கு சபை ரொம்பவும் கோலாகலமா இருந்துச்சு. அன்னைக்கு வீரபத்ரன் ராஜாவுக்கு பானகத்தை கொடுத்தான். மகாராஜா, இந்த இனிப்பான பானம் உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது அரசே. இத பருகுங்க. இருங்க மகாராஜா, அந்த பானகத்தை குடிக்க வேண்டாம். என்ன இது அவமரியாதை? ராஜாவோட விருந்துல குருட்டு பெண்ணுக்கு என்ன வேலை? மகாராஜா, அந்த பானகத்துல விஷம் கலந்திருக்கு. என்ன நீங்க நம்ப வேண்டாம். முதல்ல அதை கொடுத்த தளபதி வீரபத்ரன் அதை குடிக்க சொல்லுங்க. இது அவரே கொண்டு வந்த பானகம் இல்லையா? அதனால அவரு குடிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சரியான வழிதான். வீரபத்ரா, இந்த பானத்தை முதல்ல நீயே குடி. அரசே, அது ராஜாவுக்கான உணவுகளை சேவகர்கள் சாப்பிடக்கூடாது. அவரு குடிக்க மாட்டாரு மகாராஜா. ஏன்னா அதுல என்ன கலந்திருக்குன்றதுதான் அவருக்கு நல்லா தெரியுமே. மகாராஜா, அமாவாசை ராத்திரிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வீரபத்ரன் ஒருத்தரோட ரகசியமா பேசுறத நான் கேட்டேன். இவரு விஷம் கலந்த பானகத்தை கொடுத்து உங்களுக்கு சாகடிக்க முயற்சி பண்றாரு. இவரு கூட பேசிக்கிட்டு இருந்தது இவருடைய சிப்பாயியான பீம. அவரு ஒரு காலை இழுத்துக்கிட்டு நடப்பாரு. அவருடைய காலடி சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அவன் தான் பக்கத்து ராஜ்யத்தோட ஆள்கிட்ட விஷம் தங்கம் 2த்தையுமே வாங்கினான். காவலர்களே, பீமனை கைது பண்ணுங்க. இந்த பானத்தை வைத்தியர்கிட்ட சொல்லி சோதிக்க சொல்லுங்க. பானகத்துல விஷம் இருக்கிறது உறுதியாச்சு. பீம சபையில நடுங்க நடுங்க நின்னுக்கிட்டு இருந்தான். அரசே, மன்னிச்சிடுங்க அரசே. எல்லாம் சேனாதிபதியோட திட்டம்தான். பக்கத்து நாட்டு ராஜா 10,000 தங்க காசு தரேன்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி தோட்டத்துல நாங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அரசே. மகாராணி அங்க இருப்பாங்கன்னு கனவுல கூட நினைக்கல. அரசே, உயிர் பிச்சை கொடுங்க அரசே. வீரபத்ரா, அன்னைக்கு சபையில சொன்னியே, கண் இல்லாத ராணியால ராஜ்யத்துக்கு மானம் போகன்னு. நல்லா பாரு, 2 கண்ணு இருக்கிற நீ ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ணி இருக்க. கண் இல்லாத இவ ராஜ்யத்தை காப்பாத்தி இருக்கா. மானத்தை கெடுக்கிறது கண்ணு இல்ல, குணம். இவங்கள சிறையில அடைச்சி வைங்க. ஜோதி, என்ன மன்னிச்சிடுமா. கண் பார்வை இல்லைன்னு உன்னை நான் கேவலமா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த ராஜ்யத்தோட மகாராஜா உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணமே நீதாமா. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதத நீ கண்டுபிடிச்ச. என்னுடைய உசுர நீ காப்பாத்திருக்கம்மா. நீதாமா இந்த ராஜ்யத்துக்கு மகாராணி. அம்மா, நீங்க பெரியவங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இந்த உலகம் இப்படிதான் என்ன பாக்குது. பார்வை கண்ணுல இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான பார்வை எப்பவுமே ஒருத்தவங்களுடைய மனசுக்குள்ளதான் இருக்கும். அந்த வரம் எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ராஜ்யத்துல ரொம்பவும் கோலாகலமா விஜயவர்மனுக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. தர்மையா இப்ப அந்த ராஜ்யத்தோட வைத்தியரா இருந்தாரு. மகளே, குடிசையில பிறந்து இருட்டுல வளர்ந்து இன்னைக்கு ராஜ்யத்துக்கே வெளிச்சமா மாறிட்ட. உன் அம்மா உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெருமைப்பட்டு இருப்பா தெரியுமா? அப்பா, என்னைக்குமே நீங்க என்ன சாதாரண பொண்ணா வளர்க்கல. மருந்து செய்ய கத்து கொடுத்தீங்க. மனுஷங்களோட மனசை படிக்க கத்து கொடுத்தீங்க. யாரோட பரிதாபத்திலையும் வாழக்கூடாது அப்படிங்கறத கத்து கொடுத்தீங்க. இந்த கிரீடத்துல பாதி உங்களுக்கு தான்ப்பா சொந்தம். திருமணத்துக்கு அப்புறமா ராஜா ராஜசபையில, மக்களே,
என்னையிலிருந்து உங்க மகாராணி ஜோதி தேவி தான். அவங்களுக்கு கண்ணு இல்லைன்னு நீங்க யாருன்னா நினைச்சா நான் சொல்றது ஒண்ணுதான். உங்களுடைய முகத்தை பார்த்து இல்ல, உங்களுடைய மனசை பார்க்கக்கூடிய ஒரே நபர் இந்த ராஜ்யத்திலேயே அவங்க மட்டும்தான். மக்களே, எனக்கு உங்க முகங்கள் தெரியாது, ஆனா உங்க கஷ்டங்கள் எனக்கு தெரியும். உங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர் எனக்கு தெரியும். கேக்குற திறன் தான் என்னுடைய பார்வையும் கூட. எந்த தாய் பிள்ளைங்களை கண்ணால மட்டும் பாப்பாங்க, மனசாலேயே பாப்பாங்க இல்லையா? நானும் அந்த மாதிரி தான். மகாராணி ஜோதியோட ஆட்சியில ஜனங்களோட கஷ்டம் அவங்க காதுக்கு போய் விழுந்ததுமே அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் உடனே மகாராணியார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே மனுஷங்க கிட்ட இருக்கிற குறைய பார்க்க கூடாது, அவங்க குணத்தை பார்த்து மதிக்கணும். நண்பர்களே, இந்த கதையில உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பகுதி எது? குரலை கேட்டே வியாபாரியோட குற்றத்தை கண்டுபிடிச்சதா, இல்ல விஷ கலந்த பானகத்தை வீரபத்ரனியே குடிக்க சொன்னதா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அது ஒரு அடர்ந்த அழகான காடு. அந்த காட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஊரு. அந்த ஊர்ல புகழ் வாய்ந்த ஒரு பெரிய கோவில் இருந்துச்சு. அந்த கோவில்ல நிறைய தங்க நகைகளும் வைர நகைகளும் கூட நிறையாவே இருந்துச்சு. அந்த செல்வங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு அந்த ஊர்க்காரங்க எப்பவுமே கவனமா தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஊரை சுத்தி ரொம்பவும் புகழ் வாய்ந்த திருடன் ரங்கையா சுத்திக்கிட்டே இருப்பான். அவன் எப்போ எந்த ஊருக்கு வருவானோ, எங்க கொள்ளையடிப்பானோ அப்படின்னு எல்லா ஊர்க்காரங்களும் பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் காலையில பூஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்து கிட்ட இருந்தப்போ ஒரு அம்புல ஒரு காகிதம் குத்தி வந்து அங்க விழுந்துச்சு. அந்த அம்புல இருந்த காகிதத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊர் காவல்காரன் அந்த ஊரோட தலைவரான பூமையாவை சந்திக்க போனான். அப்ப காவல்காரன் பூமையா கிட்ட, ஐயா, தலைவர் ஐயா, நடக்கக்கூடாதது நடந்து போச்சுங்க. அந்த திருடன் ரங்கையா இருக்கான்ல, அவன் ஒரு செய்தி அனுப்பியிருக்கான். அந்த கடிதாசியை பார்த்து பூமையாவும் ரொம்பவும் பயந்து போயிட்டாரு. உடனே பஞ்சாயத்தை கூட்டினாரு. எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. பூமையா ரொம்பவும் பயந்து போய், எல்லாரும் கேளுங்க, அந்த திருடன் ரங்கையா ஒரு செய்தி அனுப்பியிருக்கான். அவனுடைய பார்வை நம்ம ஊரு மேல விழுந்திருக்கு. நம்ம ஊரு கோவில்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் திருடணும்னு பாக்கறான். நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா கோவில் வாசலை திறந்து வைங்க, இல்லனா உங்க ஊர்ல எத்தனை உயிர் போகுன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அத கேட்ட உடனே ஊஜனங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. பெண்களோட கண்ணுலெல்லாம் கண்ணீர் வந்துச்சுன்னா ஆண்களோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுது. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு பலசாலி இருந்தான். அவன் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பாலை குடிப்பான், 100 தடவை தண்டால் எடுப்பான் அப்படின்னு பேசிப்பாங்க. அந்த ராமையா மீசைய முறுக்கிக்கிட்டு தொட தட்டிக்கிட்டு முன்னாடி வந்தான். ஐயா, அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது, அதனால தான் செய்தி அனுப்பியிருக்கான். அவனை வர சொல்லுங்க, இந்த ராமையா யாருன்னு பாப்பான் பாருங்க. பூமையா பெருமூச்சு விட்டு, டே ராமையா, உன்னோட ஆவேசத்தை அடக்கிக்கோ. அவன் ஒன்றும் தனியா வரப்போறதில்ல, 50 பேர் கொண்ட கூட்டத்தோட வருவான். அவன்கிட்ட கத்தியும் துப்பாக்கி எல்லாம் இருக்கும். நம்மக்கிட்ட என்னடா இருக்கு? நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கோடாலியும் மரவெட்டியும் தான். ஐயா, பேசாம போலீஸ்கிட்ட சொல்லலாமா? பட்டணத்துக்கு போய் காவல்காரங்களை கூட்டிட்டு வரலாம். பட்டணத்துக்கு போகணும்னா 2 மலையை தாண்டி போகணும். போயிட்டு வர 2 நாள் ஆகுமே. அதுக்குள்ள அவன் ஊருக்குள்ள செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுவான். நமக்கு இப்ப வேற வழி இல்ல. கோவில் நகைகளை அவங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம உசுரை நாம காப்பாத்திக்கணும். பூமையா சொன்னது கேட்டு எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. நகைகளை விட உசுறுதான் முக்கியம்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்பதான் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன குரல் கேட்டுச்சு. சூர்யா. எல்லாரும் ஆச்சரியமா திரும்பி பார்த்தாங்க. அங்க சூர்யா அப்படிங்கிற ஒரு 20 வயசு பையன். அவன் ரொம்ப மெலிஞ்சு போய் பார்க்க பரிதாபமா இருந்தாலும் கூட அவன் கண்ணுல ஏதோ ஒரு தைரியம் தெரிஞ்சுது. அவன் சொன்னது கேட்டு பூமையாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. யாரது? சூர்யா, நீயா? பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்னவங்க குறுக்க பேசக்கூடாது. வாய மூடிக்கிட்டு அமைதியாயிரு. ஆனா சூர்யா ரொம்ப தைரியமா, ஐயா மன்னிச்சிடுங்க, நம்ம கோவில் நகைகளை அந்த திருடங்கிட்ட கொடுக்கலான்னு நீங்க சொன்னதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதெல்லாம் சாதாரண நகை இல்ல, நம்ம பாட்டங்காலத்துல இருந்து காப்பாத்தி வச்சிருக்கிற நகைங்க. அப்ப ராமையா சிரிச்சுக்கிட்டே, டேய், என்ன கிண்டலா இருக்காடா உனக்கு? அவங்க திருடனுங்கடா.
50 பேரு கொண்ட கூட்டம்னு சொன்னாங்களே, காதுல விழலையா? அவங்க உஃப்னு ஊதுனாவே நீ பறந்து போற மாதிரி இருக்க. உன்னால என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொன்னதும் கிராமத்து ஜனங்க சூர்யாவை பார்த்து சிரிச்சாங்க. சூர்யா தயங்காம, திருடங்களை விரட்டி அடிக்க உடம்பு பலம் மட்டும் போதாதுன்னு கொஞ்சம் அறிவு பலமும் வேணும். உண்மைதான், அவங்க 50 பேரு தான். ஆனா நாம மொத்தமா சேர்ந்தா 500 பேரு. நம்மளால விரட்ட முடியாதா என்ன? அதை கேட்டு பூமையா, சொல்லுப்பா அறிவாளி, உன்கிட்ட நல்ல யோசனை ஏதோ இருக்கும் போலயே. எதுவா இருந்தாலும் சொல்லு. நாம நேரா அவன்கிட்ட போய் நின்னு பலியாகணும், அதானே? தேவையில்லைங்க ஐயா. நாம அவன்கிட்ட நேரடியா நின்னு மோத வேண்டியதில்ல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் அந்த ரங்கையாவை எப்படியாவது பிடிக்கிறேன். நாளைக்கு காலையில அவன் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அதை கேட்டு தலைவர், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு சூர்யா. ஒருவேளை உன் திட்டம் வேலை செய்யலன்னா அவன் நம்ம எல்லாரையும் கொன்னுட்டா ஏன் உயிரை பணையம் வைக்கிறங்க ஐயா. ஒருவேளை நாம எந்த முயற்சியும் பண்ணாம தோத்து போயிட்டா கவலையா தானே இருக்கும். முயற்சி பண்ணி தோத்து போனாலாவது குறைஞ்சது முயற்சியாவது பண்ணமேன்னு மனசை ஆறுதல் படுத்திக்கலாம். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க. அப்படின்னு சூர்யா தியாகம் பண்ணவும் தயாரா இருந்தா. அவன் ரொம்ப தைரியமாவும் இருந்தான். ஊஜனங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துச்சு. இவனால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சரிடா, நீ சொன்னதை கேட்குறோம். எதனா பிரச்சனை வந்தா உன்னதான் முதல்ல ரங்கையா கிட்ட கொடுப்போம். சரிங்க அண்ணன், இப்ப நாம தயாராகணும். எனக்கு கத்தி கடப்பாறை எல்லாம் தேவையில்லை. நம்ம ஊர்ல இருக்கிற விளக்கேத்துற எண்ணெய், கொஞ்சம் பச்சை மிளகா, பழைய பானை, உடஞ்சு போன கண்ணாடியும் கயிறும் வேணும். யுத்தத்துக்காக சூர்யா கேட்ட பொருளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. யுத்தத்துக்கு பச்சை மிளகாவா? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல தெரியுது. ஆனா சூர்யா சொன்னது கேட்டு இவன்கிட்ட ஏதோ யோசனை இருக்கு அப்படின்னு ஜனங்க நம்பினதுனால அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணாங்க. சூர்யா சொன்னபடி ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே காஞ்ச மிளகாவை அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து ஊரோட எல்லையிலேயே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டினாங்க. ராமையாவும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து மரத்துல கயிறை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சூர்யா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப சூர்யா ஒரு பாட்டி கிட்ட போய், பாட்டி, இந்த மிளகாத்தூளில் கொஞ்சம் சாம்பலை கலந்து வச்சிடுங்க. காத்துக்கு நல்லா பறக்கும். பாட்டி சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ பெரிய ராட்சசண்டா, அந்த திருடனுங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவ போலயே. நாமெல்லாம் யாருன்னு அவனுங்களுக்கு தெரிய வேண்டாமா பாட்டி? அதுக்கப்புறம் அவன் ராமையா கிட்ட போய், அண்ணா, இந்த பள்ளத்து மேல சின்ன சின்ன குச்சியை வச்சு அதுக்கு மேல மண்ணை தூவி விடுங்க. பார்க்க சாதாரண தர மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாரையுமே அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க சொல்லுங்க. நான் ஒரு விசில் அடிச்ச உடனே எண்ணெய் இருக்கிற பானையை அவங்க தூக்கி போடணும். ராமையா அதை கேட்டு, டே சூர்யா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ செய்யறதெல்லாம் அவங்கள தடுக்குமா? பயப்படாதீங்க அண்ணே. யானை அடக்க இன்னொரு யானை தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன பள்ளம் இருந்தாலே போதும். என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால ராத்திரி நேரம் கடுமையான இருட்டு. ஜனங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சில பேர் மட்டும்தான் செவத்துக்கு பின்னாடி அப்புறம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோவில் நடைய அவங்க திறந்துதான் வச்சிருந்தாங்க. உள்ள ஒரே ஒரு மண் விளக்கு மட்டும்தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நகையெல்லாம் அங்கதான் இருக்கிற மாதிரி காட்டினாங்க. சரியா நடுராத்திரி தாண்டினதுக்கு அப்புறமா குதிரைங்க ஓடி வர சத்தம் கேட்டுச்சு. டக் 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 டக்னு சொல்லி குதிரைங்க மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த 50 பேர் கொண்ட திருட்டு கொட்டும் ஊர் எல்லையை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கருப்பு குதிரையில ஏறி உட்காந்துக்கிட்டு திருட்டு கூட்டத்தோட தலைவனான ரங்கையா வந்துகிட்டு இருந்தான். அவன் பாக்குறதுக்கு பெரிய மீசையோட பயங்கரமா இருந்தான். ரங்கையா சத்தமா சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களாடா, இந்த ஊர் ஜனங்களோட பயந்தாங்கோழித்தனத்தை. யாரு வீட்டிலையுமே விளக்கேறியல. நாம வரோன்னு தெரிஞ்சு ஊரை விட்டு ஓடி போயிட்டானுங்க போல. சரி வாங்க, கோவில் நட திறந்து தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் விருந்து தான் அப்படின்னு ரங்கையா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் போது எல்லாருமே ஜெய் ரங்கையான்னு சொல்லிக்கிட்டு அந்த குதிரைகளை ஓட்டிக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது சூர்யா தோண்டி இருந்த பள்ளத்துல அந்த குதிரை ஒண்ணு மாட்டிக்கிச்சு. அது மேல உட்காந்துருந்த ரங்கையா எகிரி வந்து விழுந்தான். பின்னாடி வந்தவங்களும் மாத்தி மாத்தி விழவும் அந்த பள்ளத்துல இருக்கிற முள் எல்லாமே அவங்க எல்லார் உடம்புலயும் குத்திக்கிச்சு. ரங்கையா கோவமா, டேய் என்னடா ஆச்சு? ஏன் மாத்தி மாத்தி விழறீங்க? எழுந்துறீங்க. அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போதே அப்பதான் சூர்யா சத்தமா ஒரு விசில் அடிச்சான். அந்த சத்தத்தை கேட்டு மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பானையில கொண்டு வந்திருந்த அந்த விளக்கெண்ணைய கீழே ஊத்துனாங்க.
கூடவே கையில இருந்த வேப்பங்கொட்டையையும் கீழே போட்டாங்க. அந்த எண்ணெயில வேப்பங்கொட்டையில நிக்க முடியாம எல்லாருமே வழுக்கி வழுக்கி விழுந்துட்டானுங்க. ஐயோ வழுக்குதுண்ணே, எழுந்து நிக்கவே முடியல. இங்க என்னண்ணே நடக்குது? அதை கேட்டு ரங்கையா கோவமா, பயப்படாதடா. யாருடா அது? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. அப்போ சூர்யா 2வது தடவையா விசில் அடிச்சான். 2வது சத்தம் கேட்ட உடனேயே வீட்டு கூரை மேல நின்னுக்கிட்டு இருந்த பொம்பளைங்க எல்லாருமே அவங்க தயார் பண்ணி வச்சிருந்த அந்த மிளகாத்தூளை திருடனுங்க மேல தூவுனாங்க. அவ்வளவுதான், திருடனுங்களுக்கு கண்ணு வாய் காதெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது. பாவம் கண்ணு எரியுது, அவங்களுக்கு மூச்சு முட்டுது, தும்மல் வருது, இருமல் வருது. படாத பாடு அவங்க பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என் கண்ணு. டேய், என் கண்ணு சரியா தெரியலடா. இவனுங்க நம்ம எல்லாரையும் வர வச்சு ஏமாத்தி இருக்கானுங்க. வெட்டுறேன், எல்லாரையும் வெட்டுறேன். உங்க எல்லாரையும் கொல்லுவேன். ரங்கையா கண்ணு எரிச்சல்ல உடம்பெல்லாம் எரியறதுனால என்ன பண்றேன்னு தெரியாம அவன்கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து வீச ஆரம்பிச்சான். எதிரி யாரு நண்பன் யாருன்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே ஒருத்தங்கள மாத்தி ஒருத்தங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சூர்யா 3வது தடவையா விசில் அடிச்சான். அப்பதான் அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்த ஊர்க்காரங்க, ராமையாவோட நண்பர்கள் எல்லாரும் வெளியில வந்தாங்க. மிளகாத்தூள் கண்ணுல விழுந்து எதுவும் செய்ய முடியாத நிலைமையில திருடனுங்களோட கூட்டம் இருக்கும்போது ராமையா எல்லாரையுமே பெரிய கட்டையை வச்சு டமால் டமால் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏண்டா, எங்க ஊருக்கு வருவீங்க? எங்க கோவில் நகைய நாங்க எடுத்து கொடுக்கணுமா? இந்தாங்க வாங்கிக்கோங்க. அப்போ சூர்யா வந்து, என்ன ரங்கையா, உடம்புல மட்டும் பலம் இருந்தா போதாது, அறிவுல பலம் இருக்கணும். எப்படி இருந்துச்சு எங்க ஊர் பொம்பளைங்க அரைச்ச மிளகா பொடி? ரங்கையா கோவமா, டேய் பிள்ளக்கா பசங்களா, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். இனிமே உங்க ஊர் பக்கம் நான் வரவே மாட்டேன். அப்போ பூமையா அங்க வந்து, உன்னை விட்டுட்டா இன்னொரு ஊருக்கு தானே போய் கொள்ளையடிப்ப. இவ்வளோ நாளா நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து திருடனுங்களை கட்டி வச்சுட்டானுங்க. அடுத்த நாள் காலையில பட்டணத்துல இருந்து போலீஸ்காரங்க வந்தாங்க. மாட்டிக்கிட்ட திருடனுங்களை அந்த போலீஸ்காரங்க கிட்ட ஊஜனங்க ஒப்படைச்சாங்க. போலீஸ்காரங்க திருடனுங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப போலீஸ்காரங்க பூமையா கிட்ட வந்து, இது உண்மையிலேயே அதிசயம். இந்த ரங்கையாவை பிடிக்க நாங்க பல வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க எப்படி பிடிச்சீங்க? அப்ப பூமையா சூர்யாவோட தோள்ல கைய போட்டு பெருமையா, இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஊர் பையன் சூர்யா தாங்க. இவனுங்க வரானுங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு நினைச்சோம். ஆனா சூர்யா தான் புத்திசாலித்தனமா இவனுங்கள பிடிச்சிட்டான். அப்போ சூர்யா, இது நான் மட்டும் தனியா செஞ்ச காரியம் இல்லைங்க ஐயா. நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு ஊர் ஜனங்க எல்லாருமே ஒற்றுமையா உதவி செஞ்சதால தான் இந்த திருடங்களை பிடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா நடந்திருக்காது. இது எங்க ஊரோட வெற்றி. அப்போ ராமையா சந்தோஷமா, டேய் தம்பி, உன்னை சின்ன பையன்னு நினைச்சோம். ஆனா நீ ரொம்ப புத்திசாலிடா. உடம்பு பலம் மட்டும் போதாது, அறிவு பலமும் வேணும்னு நிரூபிச்சிருக்க. அப்படி ராமையா கூட ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து சூர்யாவாலதான் இன்னைக்கு நம்ம ஊரு காப்பாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவனை எல்லாரும் தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சூர்யா முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு வேலைய அவனுடைய புத்திசாலித்தனத்தினால முடிச்சு காட்டினான். பிரச்சனை வந்தா பயப்படக்கூடாது, அதை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற பாடத்தை அந்த ஊஜனங்க கத்துக்கிட்டாங்க. அன்னையில இருந்து எந்த ஒரு திருடனும் அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல.